அந்த பண்ணாடியை பிடிங்கி விட்டு ஒரு ஆள் கிரீஸ் அடிச்சுக்கிட்டு எடுத்துட்டு போலாம். உங்க கம்பெனி வண்டி மாதிரிலாம் இருக்காது, நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும். கோகுல என்ன பண்றான்னு வேடிக்கை பார்க்கலாம். எங்களெல்லாம் அப்படிதாப்பா இருக்கும். கிரீஸ் கண்ணு எடுத்துட்டு வா மாப்பிள்ள, இதை பிடிங்கி விடு. எது இதுல கூட எடுத்தாடி. சரி அது சுண்டு என்ன வேலை பண்ணி சுண்டி சுத்தி வந்த ஒட்டது. இன்னைக்கு டைம் இருந்தா அந்த 585 ரொட்டேட்டர் மாட்டலான் இருந்தாண்டா. எல்லாரும் எங்கேஜி 585 ரொட்டேட்டர் வீடியோ கேக்குறேன், போடவே மாட்டேங்கிறீங்கிறாங்கடா. அதனால அதுக்கு ஒரு நாளைக்கு எடுக்கணும்டா. காலையில 575 லோடு ஓட்டி எப்படா மாப்பிள்ள ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சா? இல்ல உங்க கம்பெனி வண்டிக்கு நம்ம வண்டிக்கு கொஞ்சம் ஏதோ பிடிச்சதே இங்க இருக்குதே, அதுதான் சூப்பரா இருக்கும் கன் மாதிரி. ஆனா எவனும் ஓட்ட மாட்டான். இல்ல எனக்கு லோடிங் சுண்டு அவன் தரமாட்டான். பைசன் போய் தான் தரமாட்டான். சுண்டு தரமாட்டானா போனா தரலனா போய் போன் போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்க. அழுத்த சாமி. நான் 2 பேர் சேர்ந்து நல்லா தான் அழுத்துறீங்க 2 பேரும். நான் பிடிச்சிக்கிறேன். சத்து பட்டதுடா. அழுத்துப்பா. வீலுக்கு 2 பக்கம் போடு. அதுக்கெல்லாம் தேவையில்ல மாப்பிள்ள, அப்புறம் அடிச்சுக்கலாம். கொண்டு வச்சுடா கோகுல, வச்சுட்டு வேஸ்ட் ஒன்று எடுத்துருவா. வேஸ்ட் எடுத்துருவா கோகுல். என்ன வேண்டா அவருக்கு? ஐயோ பாசத்தை வீல தொடச்சு விடு சாமி. நீ வேலையால புதுசா ஒண்ணு ரெடி பண்ணிருக்கு. தேய் சாமி தேய் தொட 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 பாரு. கோகுல பாரு தொடக்கிறங்க ஒரு பேர்ல ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் போய் பாரு என்ன பண்றான்னு. என்ன பண்றாங்க? டீசல் எவ்வளவுக்குது? நீ ஓட்ட வேண்டியதுனா கோவில். இன்னைக்கு தலைவர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆமா வண்டி ஆஃப் பண்ணி ஓடிட்டுறா கோவில்.
மிச்சம் பண்ற பெட்ரோலை. கிளைமேட் அருமையா இருக்குதா? கிளைமேட் அருமையா இருக்குது. எல்லாம் பச்சை பச்சையா தெரியுது. மாப்பிள L2 5 RPM. ஓகே நண்பா, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மாப்பிள ஜாண்டியர் தான் ஓட்டுக்கிறோம். மகேந்திரா நம்ம வண்டி எதுவும் எடுத்ததில்ல. எப்படி இருக்குதுன்னு ஓட்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி அதுன்னு கேட்கறேன். அப்புறம் எப்படி சொல்றான்னு பார்க்கலாம். ஜாண்டியருக்கும் நம்ம வண்டிக்கு என்ன வித்தியாசம் போய் சொல்லி கொடுப்பேன். எனக்கு நம்ம வண்டி பற்றி தெரியாது. ஓகே நண்பா, இப்போ யார் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாருன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இவர் வந்து சுஜித் வராருல நம்ம வண்டிக்கு, அவருடைய அண்ணன் தான் ஓட்டுறாருன்னு வச்சுக்காங்களேன். அவன் வந்து எங்கள் மாமூட்டு பையன், அதாவது எங்கள் தாய் மாமூட்டு பையன் வண்டிக்கு தான் டிரைவராக போயிட்டு இருக்கிறான். அங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். சரி, காலையில் கொஞ்சம் சுஜித் காலேஜ் போயிட்டாரா, அதனால தேவைப்பட்டுச்சு. அதனால சரி ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் அம்மா வரட்டான்னு கேட்டான். சரி வந்து ஓட்டுறான்னு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறான். அவன் ஓட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் இப்போ 3 வருஷமா ஓட்டுறான். அவன் ஓரளவுக்கு ட்ரைனிங்காக நல்லா ஓட்டுவான். எதுவும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். டேய் நேரா போ, மரப்ப அழிச்சு போறதான். அப்பல பஸ் டேய் மரப்ப அது வர போயிட்டு அப்புறம் வேச்சு வந்து நேரம் போயிரு. பஸ் வர போய் போய் இழுத்துட்டு போயிரு. ஓகே நண்பா, இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணலாமா? ஜெகனராஜ்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு, இந்த இப்போ லாஸ்ட் பைசன் பையில ஒரு ஆம்களுக்கு வீடியோ ஒன்று போட்டிரும் பாருங்க நண்பா. அவன் கொஞ்சம் எடுத்துக்கணும் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் நண்பா. அதில் ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணோம்னா, எதுவும் பண்ணல நண்பா. அந்த ரொட்டேட்டர் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஓட்டணும். அதை வந்து நாங்கள் சென்சிங் இல்லாத நார்மல் பெட்டில் போட்டிருந்தோமா, அதை நாங்கள் கவனிக்காத என்ன பண்ணிவிட்டோம், அப்படியே போட்டோம். என்னடா வண்டி லோடாகி ஓடுதுன்னு பார்த்தா சென்ட்ரல் கை ப்ராப்ளம் நண்பா. அது நிறைய நண்பர்கள் பார்த்து சொன்ன வாட்டி தான் வீடியோவில் பார்த்த வாட்டி தான் எனக்கே தெரியுது. ஆனால் சொல்லப்பட்டா இந்த தப்பை பண்ணிவிட்டோமா அப்படின்னு நினச்சி தோணுச்சு ப்ரோ. அதனால நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா 2 வயல் ஒரே வயல உடச்சிட்டாங்க ப்ரோ. அதனால வந்து இதில் சென்டர் வரப்பு இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே வந்து பிடிச்சி ஓட்ட முடியாது. இதுக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும்னா, 2வது இப்போ எப்படி நெட்டாக பிடிச்சி ஓட்டினா திட்டாக வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் விட்டு இந்த வரப்பை ஓட்டி போடணும். வரப்பை ஓட்டிவிட்டு அப்புறமேட்டு ஏகத்துக்கும் பிடிச்சி ஓட்டினோம்னா ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இப்போ அதை தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வரப்பை ஓட்டுறா போல பாருங்க. ஏன்னா இது 2 வயல். இந்த வரப்பை அழிச்சு ஓட்டினோம்னா அப்படியே நம்ம ஏகத்துக்கும் பிடிக்கூட ஃபஸ்ட்டு வரப்பை அழிச்சு போடணும். அப்புறமேட்டு ஏகத்துக்கும் பிடிச்சி ஓட்டினா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். வேற வரப்பு அழிக்கிறாரா, வரப்பு அழிச்சு விட்டு அப்புறம் ஏகத்துக்கும் பிடிச்சி ஓட்டினா வந்து ஏகத்துக்கு ஒரே மாதிரி உழவாயிரும். அதை தான் பண்ணுறாரு. அந்த சென்சிங்கில் போடாத அந்த வீடியோவில் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சென்சிங்கில் போடாத ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க நண்பா. அப்புறமேட்டு நண்பா நிறைய பேர் வந்து யார் கட்டுக்கிறாங்கன்னா, கிருத்திகம்னு ஒரு நம்பர் 53 5 ஒரு நம்பர் கேட்டுக்கிறார். அவர் என்ன கேட்டுக்கிறான், ப்ரோ கொபோட்டோ டிராக்டர்ல ஒரு வீடியோ போடும் ப்ரோ. கொபோட்டோ டிராக்டர் நம்மகிட்ட இல்லை ப்ரோ.
மாமுட்டு பேண்ட் தான் இருக்குது. அவர் உழவு ஓட்டும் போது வந்து அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு ஓட்டி கட்டுறேன். அவர் அதிகம் உழவு ஓட்ட மாட்டாரு, கட்டப்பாரு, பேலரு, இந்த இதுதான் அதிகமாக ஓடும் இங்கே வண்டியில். அதனால இந்த வீடியோ போடும் போது அந்த ஓட்டும் போது என்னால் முடிஞ்சதான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் நண்பா. மூர்த்தி 9967 ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுரு, ப்ரோ மக்காடுல நீங்க சொன்ன மாதிரி ஆங்கிள் போடாம நீங்க போட்டிருக்கிற மாதிரி ஃப்ரெண்டில் தாங்கல் கொடுத்தா டாப் வைப்ரேட் ஆகுது ப்ரோ அப்படிங்கிறாரு. அது வைப்ரேட் ஆகுதுன்னா பாருங்க, அதுல என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா வந்து மர்காடும் வந்து கீழே வந்து ஆக்சிலுக்கும் மக்காடு டைட் பண்ற இடத்துக்கும் போல்ட் போட்டு டைட் பண்றோம்ல, ஒரு மர்காடுக்கு 2 போல்ட்டு, அதுல வந்து பெல்ட் இருக்காது நண்பா. அதனால இந்த எப்படி சொல்றது, இந்த மோட்டருக்கெல்லாம் போடுறாங்களா 3 இன்ச் பெல்ட், அந்த பெல்ட் ஒரு அடி வாங்கி 2ஆ கட் பண்ணி இதுக்கு பாதி அதுக்கு பாதி வச்சு போட்டுட்டீங்கன்னா ஃபுல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா வைப்ரேட் வராது ப்ரோ. அது போட்டிருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா வேற அதைத்தான் கம்ப்ளைண்ட், வேற எதுவும் கம்ப்ளைண்ட் வரதுக்கு இல்லை நண்பா. அதை மட்டும் பாருங்க நண்பா. ஹிமால் லைன் ஒரு நம்பர், கோகுலோட ஸ்டைல் தான் சூப்பர் தாங்க இருக்கீங்க. அவ்வளவு ஸ்டைலாவா இருக்கிறாரு இந்த மூஞ்சி பாருங்க. அதை வேற போட்டு அவர் வேற 2 3 சிம்பிளா வேற போட்டு வச்சுக்கிறாரு. ஓகே ப்ரோ. அடுத்தது ஆதித்யன்னு ஒரு நண்பர் கேட்டு, ப்ரோ கோகுலுக்கு வண்டி அடுத்துறப்ப துடைச்சி சொல்லுங்க ப்ரோ. அடிக்க அப்ப என்ன சொன்னாருன்னே புரியல ப்ரோ, எனக்கு அது விளங்கவே இல்லை. இன்னொரு ரைட் அது என்ன பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நண்பா. அவர் என்ன ஆதித்யன்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு நண்பர் அது பேர் நேரத்தில் யூஸ் பண்ண வந்துருக்குது, ப்ரோ நீ வண்டி ஓரளவுக்கு சூப்பராக ஓட்டுறீங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது ஓட்டுறேன் ப்ரோ, இதோட நம்மளோட பெரிய லெவலில் ஓட்டுறதுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நண்பா. அதனால நான் போட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அடுத்தது நண்பா டிஎன் மெல்வின் 11 ஒரு நண்பர் எழுதுகிறாரு. ப்ரோ நம்ம என் பேரை வந்து மெல்வின்ங்கிறத சேனல் பேர்ல சொல்லுங்க ப்ரோ. வீடியோ எடுக்கும் போது வந்து அவர் பேர் வந்து மெல்வின் ப்ரோ. அவரு பேர் வந்து சொல்லுங்க, என் பேரை சேனல்ல சொல்லுங்கிறாரு. இதுல என்ன ப்ரோ உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? ஓகேவா, சொல்லியாச்சு ப்ரோ. நீங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா பாத்துக்காங்க. அடுத்தது ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு, தீபக்னு ஒரு நண்பர் ப்ரோ. அவர் வளர்ச்சி கேட்கிறாரு, அவரு வீடியோ கரெக்டா ஃபுல்லா வாட்ச் பண்ணி பாருங்க நண்பா. இந்த 415 ரொட்டாட்டர் ஓட்டலாமாண்ணா ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா, ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? எந்த ப்ராப்ளமும் இல்லை ப்ரோ, அதிகமா ஓட்ட முடியாது, நார்மலா ஓட்டலாம் ப்ரோ. அதனால நீங்க பயந்துக்காதீங்க, கண்டிப்பா ஓட்டலாம், தைரியமா ஓட்டுங்க. 36 பிளேடு போடுங்க, அருமையா ஓடும், ஒன்னும் தப்பு இல்லை. அவன் 275 போட்டு ஓட்டுறாங்க, 475 அருமையா ஓட்டலாம் நண்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப பாரு இந்த சென்டர்ல குறுக்க ஓட்டி இப்ப நெட்ல ஓட்டவும் பாரு, மண்ணு பூ ஓட்ட வந்துருச்சா. நீங்க இப்படிதான் ஓட்டணும் நாளைக்கு நண்பா. ஒரு நண்பருக்கு நான் ஒரு கொஸ்டின் பண்ணி ஆன்சர் பண்ணியிருந்தேன், அதாவது காற்று எவ்வளவு வைக்கலான்னு. அதுக்கு வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, ப்ரோ நான் வந்து அவர் பேர் வந்து லோகேஷ் பிளேயிங் ஃபார்மர்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. ப்ரோ நான் ஃப்ரண்ட்ல வந்து 30 பாயிண்ட் வைப்பேன் ப்ரோ, பேக்ல வந்து 18 பாயிண்ட் வைப்பேன் ப்ரோ அப்படின்றாரு. கரெக்ட் தான் ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை, அது வச்சா ஒன்றும் எதுவுமே கம்ப்ளைண்ட் ஆகாது. டயர் ஓரளவுக்கு ஈவனா தேவை நண்பா. அதனால இது கரெக்டா வச்சுக்கிறதான் ப்ரோ பிரச்சனை. அதனால நம்ம அதை பத்தி கவலைப்படுறதால நன்றி, நீங்க சொன்னதுக்கு ரிப்ளை கொடுத்தது நண்பா. ஒரு நண்பர் வந்து ஆன்சர் பண்ணிக்கிறாரு, ஜெயசூரியன். இந்த டெய்லர் பொட்டி போடுறோம்ல, அது வந்து சிங்கிள் டயர் எந்தெந்த ஏரியாவில் போட்டுருக்காருன்னு. அவர் ஜெயசூரியங்கிறவரு தருமபுரி பக்கமெல்லாம் மேக்சிமம் வந்து சிங்கிள் டயர் தான் ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க, டபுள் டயர் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னாரு. அந்த தருமபுரி ஏரியாவெல்லாம் நம்ம சேலம் மாவட்டம் மாதிரி சிங்கிள் டயர் தான் ப்ரோ யூஸ் பண்றாங்க நண்பா. ஜிஎஸ்பி கிங் 3612 நண்பர் ஒளி சொல்கிறேன் ப்ரோ. டிஸ்க் கலப்பை டிரைவ் பண்ணுங்க ப்ரோ. எங்க ஏரியாவில் வந்து டிஸ்கே இல்லை ப்ரோ, ஒன்லி ஆம்பு கலப்பை, 5 கலப்பை, ரொட்டேட்ரு. அதை விட்டா பாரு, இதை விட்டா லோடிங். இந்த டிஸ்கு எம்பி ஃப்ளோ இந்த கலப்பெல்லாம் எங்க ஏரியாவில் சுத்தமா இல்லை நண்பா. அவரு டிக்கேரி போச்சு மாப்பிளைக்கு. அடுத்தது நண்பா ராஜேஷ் டிரைவ் டெக்
4852 ஒரு நம்பர் கேட்டிருக்காருப்பா. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ நீங்க சூப்பரா வண்டி ஓடுறீங்க, ஓகே நோ ப்ராப்ளம். பைசன் பை கிளச் ரேட் சொல்லுங்க ப்ரோ. கிளச் பிளேடு மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா 3000 சில்லற வரும் ப்ரோ. அதுக்கு மேல கிளச்சோட அசம்பிள் செட், அதாவது வெளியே கிளச் பெடல் பண்றோம்ல, அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 சில்லற ஆக மொத்தம். ஒரு செட்டு கிளச் பிளேடும் அதுவும் மாத்தினீங்கன்னா 5700 ரூபாய் 6000 ரூபான்னு வரும்னு வச்சுக்காங்களா. அப்படிதான் மாத்தணும். அப்படி மாத்தினாதான் லைஃப் இருக்கும் நண்பா. நான் உங்களுக்கு கமெண்ட்ல டிஸ்பிளே கொடுத்துக்கிறேன், பாத்துக்கோங்க. அதெல்லாம் பயந்துக்காதீங்க. அதான் நான் போனாட்டு ஏதாச்சும் நான் ஆழமாக போயிருச்சு, கரெக்டா தான் இருக்கும். காஞ்சி போன காடு தானே, கரெக்டா இருக்கும். அதெல்லாம் முளைச்சிக்கும், அதெல்லாம் நீட்டா முளைச்சிக்கும். இதுக்கு முளைக்கிறதுக்கு என்ன. ஓகே நண்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா டிராக்டர் லவர் 57 ஒரு நம்பர் இருக்கு ப்ரோ. எங்க ஏரியாவிலயும் சிங்கிள் டயர் தான் ப்ரோ டெய்லர் இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. அவர் என்ன டிஸ்ட்ரிக்ட்னா திண்டுக்கல்லாம் ப்ரோ. திண்டுக்கல்லும் மேக்சிமம் வந்து சிங்கிள் டயர் தான். அடுத்தது பல்சர் ராகுல் 7756 அந்த நண்பர் என்ன கேட்டிருக்காரு, ப்ரோ என்ன டயருக்கு என்ன காத்து வைக்கணும் ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ. டிராக்டர் பொறுத்த வரலாம் 12 சைஸ், 13 சைஸ், 14, 16, 18 இது எல்லாத்துக்குமே வந்து 5 to 18 வச்சா போதும். பேக் டயருக்கு. ஃப்ரண்ட் டயருக்கு வந்து 27 இருந்து 30 வைக்கலாம் நண்பா. ஓகேவா. இப்படிதான் பிரஷரோட நிலவை. மித்தபடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா. அதே சைஸ் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னாவே போதும். டயர் நல்லா ஒரு பட்டன் விட்டு அடிக்காது, நல்லா இருக்கு நண்பா. சார்னு ஒரு நண்பர் கேட்டு அவர் என்ன கேட்டுருக்காருன்னா, ப்ரோ யுவோ டெக் பிளஸ்ல மெயின்டெனன்ஸ் அதிகமா ப்ரோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம நார்மல் 2 வீல் டிரைவோட கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் ப்ரோ, அவ்வளவுதான். பெரிய லெவல்லாம் டிஃபரெண்ட் இல்லை. ஆரம்பத்திலே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பெருசா செலவு வைக்காது நண்பா. அடுத்தது நவீன் ராஜின்னு ஒரு நம்பர் 9586 நம்பர் கேட்டு, ப்ரோ பைசன் பைக்கு பேட்டரி பாக்ஸ் போடுங்கோ. போடுறோம் ப்ரோ, டைமே இல்லை. எங்க அந்த சைலன்சர் கட் ஆகி போச்சு, அதே இன்னும் மாத்தாத நண்பா. அடுத்தது கலையரசு 29 அந்த நம்பர் கேட்டு, ப்ரோ தர்மபுரியிலேயே சிங்கிள் நிறைய பேர் அதுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிறீங்க நண்பா. ரொம்ப நன்றி ப்ரோ. மேக்சிமம் எல்லா ஏரியாவிலும் சிங்கிள் டயர் தான் ப்ரோ. டபுள் டயர் வந்து போடுறது பிரச்சனை இல்லை ப்ரோ. அது என்னன்னா ஒரு லோடிங்ல ஒரு எக்குத்துப்பான இடத்துல மாட்டிக்கிட்டா வண்டி வெளியே எடுக்க முடியாது, அவ்வளவு லோட் ஆகும் வண்டிக்கு. அது என்ன காரணம்னா 2 டயர் பதிஞ்சு போச்சுன்னா ஒண்ணும் இல்ல, சிங்கிள் டயர் இறங்கி போச்சுனாவே ரொம்ப கஷ்டம் ப்ரோ. டபுள் டயருங்கிறத எப்படி சொல்றது, வண்டி மென்னுக்கிட்டு தான் போவோம் ப்ரோ. ரோட்ல வந்து வண்டி ஃப்ரீயா போவாது, வண்டி லோட் ஆகிட்டு தான் நண்பா போவோம். அதனால மேக்சிமம் ஏதோ ஒரு ஏரியால தான் ப்ரோ டபுள் டயர் யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் டயரு நம்ம டிராக்டர் டெய்லருக்கு போதுமானது. லோடு கரும்பு ஓட்டிக்கு சொல்லல ப்ரோ, நார்மல் மண்ணு லோடுக்கு நான் சொல்றேன். அடுத்தது அப்ப ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு, இந்த பிடிஓ ட்ராலி வந்திருக்குது ப்ரோ, அது எப்படி ப்ரோ நல்லா இருக்கா, எப்படி ரிசல்ட் எப்படி ப்ரோ? நல்லா இருக்குது ப்ரோ. ஒன்றும் அந்த டெய்லர்லாம் வந்து நம்ம எங்க இறங்கினாலும் எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் வண்டி தூக்காது, டயரு தேவையில்லாம் ஸ்லீப்பேஜ் ஆகாது. அதை பிடிஓட தான் அட்டாச் பண்றது, போட்டு விட்டா ஈஸியா வண்டி வெளியே வரும் ப்ரோ. ஆனா அது வந்து டெய்லர் வந்து நம்ம அதோட அட்டாச்மெண்ட்டுக்கு மட்டுமே 70,000 எக்ஸ்ட்ரா ஆகுதான் ப்ரோ. அதனால நம்மளால யாரும் அதை எடுக்கிறது இல்லை ப்ரோ. இந்த சேத்துல கொஞ்சம் ஈரமான பகுதியில ஓட்ட நண்பர்கள்லாம் அது மாதிரி டெய்லர் எடுத்துக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பா. ஆனா ரேட் வந்து கணக்குக்கு 2.5 லட்ச ரூபாய் என்னமோ வருதான் நண்பா. இந்த கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு கம்பெனில தான் அதை வந்து மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. நம்ம ஓட்டத்துல யார்கிட்டையும் இல்ல. அந்த கோயம்புத்தூர்ல இண்டெக்ஸ் அக்ரி இண்டெக்ஸ் இது போட்டிருந்தாங்களே விவசாய கண்காட்சி, அதுலதான் இந்த ட்ராலி பார்த்தேன் நண்பா. நானே நேர்ல பார்த்தது அது ஒரு ஐட்டம் தான் நண்பா, வேற எதுலயுமே பார்க்கலன்னு வச்சுக்காங்களேன். அப்படி அந்த ட்ராலி எங்கேயாச்சும் எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோல போடுறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ ஏன்டா அந்த ட்ராலி தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்க கீழே கமெண்ட்ல எனக்கு ரிப்ளை கொடுங்க நண்பா. நான் வந்து அது உங்களுக்கு அது வீடியோ எடுத்தே போடுறேன். அது 4 பேருக்கு யூஸ் ஆகும் நண்பா. பிடிஓ ட்ராலி, அதாவது பிடிஓ ஷாப்ல ஜாயின் பண்ணி விட்டா டெய்லர் வீலும் சுத்துதுல, அந்த பொட்டி யாராச்சும் அந்த நண்பர்களாச்சும் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்சா அந்த வீடியோ நான் அவர்கிட்ட இருந்து அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு
போடுறேன் ப்ரோ. அடுத்தது இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா, இந்த பொட்டி தூக்கிட்டு இறக்கும் போது ப்ரோ பொட்டி வந்து ஒன் சைடா உட்காருது, அது என்ன ப்ரோ சொல்யூஷன், அது எதனால ஆகுச்சு அப்படின்னு கேக்குறாரு. அது என்னன்னா வண்டி வந்து பொட்டி ஏதாச்சும் அப்செட் பண்ணிருப்பாங்க நண்பா, இல்லையா பொட்டி ரொம்ப ஒஞ்சிருவான இடத்துல தூக்கிட்டு இறக்கிருப்பாங்க, அதனால அந்த ப்ராப்ளம் வரும். அதனால எதுவும் பிரச்சனை எல்லாம் வராது. திரும்பியும் அந்த எந்த பக்கம் கடிக்குதோ அந்த பக்கம் பொட்டிகளை இறக்கி லோடோட தூக்கி 2 டைட் இறக்குனீங்கன்னா அது திரும்பியும் பழைய நிலைமைக்கே மாறிக்கணும் நண்பா. அதனால எதுவும் பிரச்சனை வராது நண்பா. அடுத்தது வேற என்ன கேட்டிருந்தாரு, அவ்வளவுதான். ஓரளவுக்கு இந்த கமெண்ட் இந்த இதுல இருந்ததெல்லாம் முடிச்சிட்டேன். அவ்வளவுதான் எழுதியிருக்கிறேன் ப்ரோ. நான் மீதி கமெண்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நண்பா. நண்பா ஓட்டிட்டு வெளியே போவானுங்கன்னு பார்த்தா இங்க ஒரு வயல் இருக்குது மாமா, இதையும் ஓட்டிட்டு போகலாம், வாய்க்காலில் வேற தண்ணி போகுது, வாய்க்கா உடச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களே. இதுல வேற 2 வருஷத்து விடாதே போயிட்டான் சொல்லப்பத்தான். சரி ஓகே, வேற இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களே. தண்ணி வேற எடுத்து விட்டான். இந்த 2 வயலும் ஓட்டணும் நண்பா, அதுங்காட்டி வயலை கிராஸ் பண்றதுக்கு இல்லாத தண்ணி என்ன திறந்து விட்டீங்க, அதுங்காட்டி என்ன அவசரம், அதனால தண்ணி எடுத்து விட்டான்னு வச்சுக்கோங்களே. இதில் வாய்க்கால தாண்டினா டயரு உடஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இதுலேயே ஏறிட்டு இதுலேயே இறங்கிக்கலாமாம்மா அப்படின்னு சொல்லிக்கிறான் ப்ரோ. ஓகே நண்பா, இன்னும் போடுறதுக்கு இருட்டு கட்டிக்க நண்பா, இன்னும் ஓடுறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க. 585 வீடியோ வந்து ரொட்டாட்டர் வீடியோ கண்டிப்பாக போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நண்பா. அதே லிவர்லாம் கழட்டிவிட்டேன், அதனால போடுறது கொஞ்சம் கஷ்டம், கண்டிப்பாக போடுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, என்னால் முடிஞ்சது ரிப்ளை கொடுக்குறேன் நண்பா. பாய், டேக்கர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம்.